ஏன் அந்த நட்சத்திரம் என்னை மட்டும் பார்த்தது? ஏன் அந்த முத்துச்சரம் என்னை மட்டும் ஈர்த்தது? வான் பொழிந்ததும் வையம் நனைந்ததும் ஏன் எனக்காகவா? தேன் இனித்ததும் தென்றல் குளிர்ந்ததும் ஏன் எனக்காகவா? இளமை இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு இளமையும் துவங்குகிறது. மார்னிங் க்ளோரி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த காலை நேரம்ன்றது இரவு முடிந்து அந்த இருட்டை கிழிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் வருது, சில்லென்ற காற்று வீசுது, பறவைகள் கிச்சு கிச்சு கிச்சுன்னு அங்கங்கே கத்திக்கிட்டு ஓடுது, உலகமே இன்பமயமானதாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துளிர்க்கிறது. ஆனால் நமக்கு அந்த சமயத்தில் மறந்து போகிற ஒரு விஷயம், இது நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச நேரம் தான் இந்த மார்னிங் க்ளோரி அப்படிங்கிறது இருக்க போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஒரு 8 மணி 8:30 மணி ஆகும்போது கொஞ்சம் வெயில் கொஞ்சம் உரைக்க ஆரம்பிக்கும். 10-10:30 ஆகும்போது ஆஹா இன்றைக்கி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி போல இருக்கே அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும். 12 மணி உச்சி வெயில், மத்தியான நேரம் தாங்க முடியலையே அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவோம். எப்படா இந்த வெயில் இறங்கும், எப்போ இந்த சூடு தனியும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம மைண்டு ஏங்க ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி அப்பாடா அந்த வெம்மை தணிந்தது, மீண்டும் இரவு வந்தது. அப்போது வாழ்க்கை முழுக்க இப்படிப்பட்ட மார்னிங் க்ளோரி அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பல கட்டங்களை கடந்து மீண்டும் அந்த ஓய்வு அப்படிங்கிற நேரத்துக்கு வந்து வீடு பத்திரமான இடம் அது போய் உணரும். பட் இதிலேருந்து தப்பித்தவங்க யாருமே கிடையாது. இது மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் மார்னிங் க்ளோரின்ற 1933 அந்த படத்தில் உருவான ஒரு கதாபாத்திரம். இந்த படத்தை எடுத்த லோயல் ஷர்மான் அப்படிங்கிற அந்த டைரக்டர் வந்து சைலண்ட் மூவி காலத்துலேருந்தே ஹீரோவாலாம் பல படங்களில் நடித்தவர். ஹீரோ கம் டைரக்டர்னு இப்போ இருக்காங்க இல்லையா, அது மாதிரி நடிகர் இயக்குனர் அந்த கேட்டகரி சேர்ந்த ஒருத்தர். நடிகராக இருந்து பல படங்களும் நடித்தார், பிரபலமானார். அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, டைரக்டர் ஆனார். அதுக்கப்புறம் டைரக்டராக மட்டுமே கண்டினியூ பண்ணார். இந்த மார்னிங் க்ளோரி அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஏழை பொண்ணு, சினிமான்ற ஒரு ஆசை, அதுக்கு முன்னால் நடிகை ஆகணுன்ற ஒரு ஆசை, எப்படியாவது நடிகையாகி எல்லாரும் தன்னை கொண்டாடணும் அப்படிங்கிறது. எங்கெங்கோ வீசும் காற்று என் மீதும் வீசட்டும், எங்கெங்கும் என்னை பற்றி எல்லோரும் பேசட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தில் எதையும் இழக்க தயார். எனக்கு வேண்டியது அந்த இலக்கு, அங்கே போயிடணும், அங்கே மட்டும் போயிட்டா லைஃப் மேட் அப்படிங்கிற அந்த ஒரு தவிப்பு. இதை பற்றி தான் ஒன்று அழகாக சொல்லுவாங்க, when you go there, there is no there. அங்கேன்னு ஓடுறோம், ஒரு வழியாக அந்த அங்கேங்கிற இடத்துக்கு போனப்புறம் தான் தெரியுது அங்கே அப்படின்னு நினச்சோமே, அப்படி ஒரு அங்கே இல்லை. ஆனாலும் அந்த மார்னிங் க்ளோரின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இது யாராவது சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஐ வில் மேக் இட். ஸோ அப்படி இந்த பெண் போகிறா, பல தடைகளை சந்தித்து ஒரு பெரிய இடத்தை அடையிறா. அந்த காலத்து வழக்கப்படி நாடகம், பிராட்வே தியேட்டர் ஹாலிவுட்டில், அங்கே போய் எப்படியாவது ஜொலித்து ஒரு பேர் வாங்கிட்டா அங்கேருந்து அப்படியே சினிமா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அப்படிப்பட்ட ஒரு இலக்கை நோக்கி போகிறா. அந்த நாடகத்தில் ஒரு பெரிய நாடக கம்பெனி நடத்துகிற ஒருத்தர்கிட்ட பழகிறா. பல விதத்துலேயும் தன்னை இழக்கிறதுக்கும் அவள் தயாராக இருக்கா. அந்த சமயத்தில் ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்கிற ஒருத்தர் அவளுக்கு பல வகையிலும் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஹெல்ப்பெல்லாம் செய்கிறதுக்கு காரணம், மனசுக்குள்ளே இப்படி இருக்கிற இந்த ஒரு பெண் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு இதில் சிக்கிடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஏக்கம், அவள் மீது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன பரிவு. ஆனால் இவளுக்கு அதெல்லாம் கண்ணில் படலை. மனிதர்கள், உறவுகள், தன்னை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஒரு சுற்றம், அது முக்கியம் இல்லை, எனக்கு அந்த ஸ்டார்டம் அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு போயிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு அதை பற்றி விட்டுவிட முடியாமல் மேலே போய் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அச்சீவ் பண்ணிடுறான். ஆனால் அச்சீவ் பண்ணும்போது அந்த வழியில் அவள் பல விஷயங்களை இழந்துடுறான். முக்கியமாக அந்த அவள் மீது நேசத்தோடு இருந்த அவன்
அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுறான். நம்ம நெருங்க முடியாத இடத்துக்கு அவள் போயிட்டா அப்படின்னு. இவளுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் உன்னை நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒதுக்கி விட்டுட்டு போயிடுறான். கடைசியில் அந்த ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையும் போது சில சந்தேகங்கள் வருது. ஜெயிச்சிட்டோமா, ஆனால் சந்தோஷமாக இல்லையே, இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறது. அவளுக்கு காஸ்டியூமராக இல்லைனாக்கா ஒரு டச்சப் கேர்ள்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கிற ஒரு பெண், கேர்ள்னு பேர், ஆனால் அவங்களுக்கே வயசாச்சு. அவங்க கூட சில சமயம் சொல்கிறாங்க, மேடம் இது நிரந்தரம் கிடையாது, வாழ்க்கை முழுக்க வாழறதுக்கு நம்மளை நேசிக்கிற நமக்கான சில உறவுகள் தேவை. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, திஸ் இஸ் மார்னிங் க்ளோரி அப்படின்னு அந்த பெண் சொல்கிறான். அவள் ஒரு காலத்தில் நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டு இதே மாதிரி சில விஷயங்களை சந்தித்து இன்றைக்கி வந்து இந்த நடிகைக்கு ஒரு டச்சப் கேர்ளாக இருக்கா. ஆனாலும் அதெல்லாம் கிடையாது, நான் எவ்வளோ நேரம் இந்த மார்னிங் இருக்கோ அவ்வளோ நேரம் நான் இருக்கேன் அப்படின்னு போயிட்டே இருக்கா. சந்தேகம் வந்துடுச்சு, சஞ்சலம் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஆனால் ஐ எம் நாட் அஃப்ரைட், ஐ won't give up, I don't want to think about the morning glory, நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு அன்செட்டன் இடத்துல இந்த படம் முடியுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு சில காலம் முன்பு தான் வேற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வாட் பிரைஸ் ஹாலிவுட் அப்படின்ற பேர் கொண்ட அந்த படம். அந்த படத்தோட கதை, ஒரு ஏழை பெண் பெரிய ஸ்டார் ஆகிடணும் அப்படின்னு பல வகையிலும் போராடுறா. ஒரு டைரக்டர் பல படங்களை எடுத்து ஒரு புகழின் உச்சியில் இருந்த ஒரு டைரக்டர், அப்போ அவருடைய ட்ரெண்டு முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்கார், இறங்கு முகமாக இருக்கார். அவருடைய கேரியர் ஒரு முடிவு போகுது. இந்த பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் பல பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குறார். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, நம்ம இந்த ஒரு பாட்ஷா படம், பாட்ஷா இல்லை அண்ணாமலை நினைக்கிறேன், அதில் ரஜினி அப்படி மேலே போயிட்டே இருப்பார், பக்கத்தில் சரத்பாபு அவர்கள் கீழே இறங்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்த டைரக்டர் இறங்கிக்கிட்டே இருக்கார், இந்த பொண்ணு மேலே ஏறிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் அவர் கீழே இறங்கி பாதாளத்துக்கு போயிடுறாரு, இவங்க உச்சாணிக்கு போயிடுறாங்க. இந்த டைமில் இவங்களுக்கு நன்றி விசுவாசம் அதெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு எதாவது செய்யணும்னு பார்க்குறாங்க. அவராக ஒரு காம்ப்ளெக்ஸில் அலைஞ்சி எல்லாத்தையும் எழுந்துட்டேன், நான் தூக்கி வளர்த்த பொண்ணு எங்கேயோ இருக்கா, அவகிட்ட போய் நான் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறது அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸில் அவர் எங்கெங்கேயோ தெரிஞ்சுட்ருக்கார். தன்னுடைய அவார்டு வாங்குகிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அவர் குடிபோதையில் வண்டி ஓட்டி எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் கேட்குது. லாயர் அனுப்பி பெயில் கொடுத்து அவரை கொண்டு வந்து தான் வீட்டில் வச்சு, நீங்கள் தயவு செஞ்சு என் கூட இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறான். இவருடைய காம்ப்ளெக்ஸ் அவரை அப்படி இருக்க உள்ள அவையெல்லாம் நேரம் பார்த்து தானே ஷூட் பண்ணி செத்து போயிடுறார். இது ஒரு பெரிய ஸ்கேண்டல் ஆகி பத்திரிகைகள்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஒரு நிம்மதியே போய் அதுக்கப்புறம் சரி போகிறோம் இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவள் தனியாக வேற எங்கேயோ போயிடுறாள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மார்னிங் க்ளோரி படத்தோட கதைக்கும் இந்த கதைக்கும் ஆல்மோஸ்ட்டு ஒரு சிமிலராக இருக்கும். 3 மாத இடைவெளியில் இவர் நடித்து வாட் பிரைஸ் ஹாலிவுட்ங்கிற இந்த படம் வருது. 3 மாதம் கழித்து இவரே டைரக்ட் பண்ண மார்னிங் க்ளோரி படம் வருது. அங்கே தான் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் திருப்பியும், சினிமா இஸ் நாட் அபவுட் கண்டென்ட். அது கதை, இதை யோசிச்சு பாருங்க, என்னங்க ஏறக்குறைய அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னே சொல்லியிருப்பாங்க பல பேர். அது வேறு படம், இது வேறு படம், அது வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது, இது வேறு விதமாக நான் ப்ரெசென்ட் பண்ணார். அதுவும் பெரிய வெற்றி பெற்ற படம், இதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதை விட மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கிறதுனால தான் இந்த படத்துலேருந்து நான் இன்றைக்கி டாப்பிக்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் அடிக்கடி சினிமாங்கிறது ஒரு டைரக்டர்ஸ் மீடியம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அதில் தீவிரமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆனால் சில சமயம் என்ன ஆகிடும்னா, சில படங்கள் நடிகனின் படமாக மாறிடும். சில படங்கள் அந்த நடிகர்கள் அவங்க எடுத்துக்குவாங்க, அது அவங்களுடைய படம். பொதுவாகவே நடிகைகள் தான் ஒரு படத்துக்கு விசிட்டிங் கார்டு, அவங்க போஸ்டர் போட்டு தான் ஜனங்களை வரவேற்கிறோம். ஆனால் அத்தனையும் மீறி ஒரு சிறந்த டைரக்டர் படம் முடிஞ்சு வெளில போகிற ஆடியன்ஸ் மனசில் அது தன்னுடைய படம் அப்படிங்கிறத பதிவு வச்சுருவோம். ஏறக்குறைய மோகன், ரேவதி இவங்களாம் ஒரு பீக்கில் புகழில் இருந்தப்போ தமிழில் புதுசாக அப்போதைக்கு ஒரு 2-3 தோல்வி படங்களை மட்டுமே கொடுத்துருந்த மணிரத்னம் மௌனராகம்னு ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு மோகன் படம், ரேவதி படம்னு யாரும் சொல்ல,
புதுசாக மணிரத்னம்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் படம்னார். அதுலேருந்து மணிரத்னம் அவர் ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார். இவ்வளோ இதுக்கு சில சமயம் வந்து டைரக்டர்கள் மிக பிரபலமான நடிகர்களை கூட தாண்டி தன் படம் ஆக்குவாங்க. கமல்ஹாசன் மிகப்பெரிய ரேஞ்சுக்கு போயிட்ட காலகட்டத்தில் ஒரு நடிகர்ன்ற முறையிலேயே அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர்ன்ற பேரை வாங்கின காலத்தில் அவரை வச்சு ஒரு நாயகன் ஒரு படம் எடுக்கச்ச என்னதான் கமல் சிறப்பாக நடித்தார்னு பேர் வாங்கினாலும் நாயகன் மணிரத்னம் அப்படி ஒரு பிராண்டை அவரால் உருவாக்க முடிஞ்சது. ஆனால் இந்த லோயல் ஷர்மன் எடுத்த இந்த படம் அவர் கையை விட்டு அந்த படத்தின் கதாநாயகியாக நடித்த அந்த கேத்ரின் ஹெர்பன் அப்படிங்கிற ஒரு நடிகை கிட்ட போயிடுச்சு. ஆக்சுவலி நான் பொதுவாக ஒன்று சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நான் வந்து நடிகன் அப்படின்னு வரும்போது சிவாஜி கணேசன்ற ஒரு நடிகரை மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ரசிகனாக இருந்திருக்கேன். அதன் பிறகு பல நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கார் அப்படிலாம் சொல்லுவேனே தவிர அந்த இடத்துக்கு என்னால் வைக்க முடிஞ்சதில்லை. ஆனால் பல நடிகைகள் மேலே எனக்கு அந்த மரியாதை உண்டு. ஏற்கனவே பானுமதி பற்றி சொல்லியிருக்கேன், நம்ம ஊரில் சாவித்திரி பற்றி சொல்லியிருக்கேன், பிற்காலத்தில் ரேவதி. அப்படி ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக போயிருக்க வேண்டி அப்படி தான் போச்சு, பெரிய ஹிட்டும் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு படத்தில் ரேவதி மாஷா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணி இப்படி ஒரு டைமென்ஷன் ஒரு நடிகையால் ஒரு கேரக்டருக்கு குடும்பமான பிரமிக்க வச்ச சம்பவங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஹாலிவுட்லேயும் கேத்ரின் ஹெர்பன், அதுக்கப்புறம் இன்க்ரிட் பெர்க்மேன், இப்படி பல நடிகைகள் வந்து என்னை பிரமிக்க வச்சுருக்காங்க. இந்த கேத்ரின் ஹெர்பன் 2 படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னால் தட்டு தடுமாறிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். இந்த படத்தை கைக்கு கிடைச்ச உடனே இதுதான் என் லைஃப்ன்ற வெறியோடு இந்த படத்தினுடைய கேரக்டரை அந்த ஓப்பனிங்கில் அவங்களுடைய பயம், அவங்களுடைய தயக்கம், அவங்களுக்கு சந்தேகம் நம்மளை ஒத்துப்பாங்களா அப்படின்னு பேசுகிற விதம், அந்த கேள்வியே ஐம் சாரி சார் ஐ வில் டூ இட், இப்படி ஒரு பேசுகிற ஒரு மேனரிசம், அதுலேருந்து போய் ஐ நோ வாட் ஐ எம் டூயிங் பேசுகிறேன். இந்த ரேஞ்சுக்கு பின்னால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டதுக்கு அப்புறம் வர அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், மேனரிசம், பேசுகிற விதம் எல்லாத்துலேயுமே அப்படி ஒரு அரட்டாரட்டினதில் ஷீ காட் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட், ஆஸ்கார் அவார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த படம் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 ஆஸ்கார் அவார்டு சிறந்த நடிகை, மொத்தம் 4 முறை பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கின நடிகை இந்த கேத்ரின் ஹெர்பன். அவங்களுக்கு பல படங்கள் பின்னால் இன்னும் நல்ல படங்கள் இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு நல்ல படம் ஆப்ரிக்கன் குவீன் அப்படின்னு ஒரு படம், பின்னால் இன்னும் அற்புதமான ஒரு படம் அவங்க பண்ணாங்க. எதுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் அல்லது நடிகை இவங்களை கதாபாத்திரமாக வச்சு, இவங்கள ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக வச்சு வந்த படங்கள் அப்படிங்கிறதுல அதுக்கான ஒரு பிகினிங், ஒரு பவர்ஃபுல் பிகினிங் இந்த லோயல் ஷர்மானுடைய மார்னிங் க்ளோரி அப்படிங்கிற இந்த படம் தான். இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு குத்துமதிப்பாக ஒரு லிஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் அந்த 1930 காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் முன்னால் சைலண்ட் எரா காலத்துலேயும் சில படங்கள் அப்படி வந்திருக்கு. பின்னால் இன்றைக்கி அப் டு டேட் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 450 படங்கள் இந்த நடிகன் அல்லது நடி மட்டுமே ப்ரொட்டகனிஸ்டாக வச்சு படங்கள் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த காலத்திலேயே 1935 பத்மினி கதாநாயகியாக நடித்து கதாநாயகி அப்படின்னு ஒரு படம், ஏறக்குறைய இதே மாதிரி தான். ஒரு நடிகை அவன் நாடகத்தில் நடிகையாகி பெரிய ஆளாகி பல இழப்புகளை சந்தித்து அதுக்கப்புறம் எப்படி சுபமாக வாழ்க்கை முடியுது அப்படிங்கிற ஒரு படம் 1935 இங்கே வந்திருக்கு. அதன் பிறகு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பின்னால் ரொம்ப அற்புதமான பல படங்கள் வந்து இங்கே மனம் ஒரு குரங்குன்னு ஒரு படம் தமிழில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வேலூரில் அந்த படம் கந்தன் கருணைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அப்சரா டாக்கீஸில் பிரம்மாண்டமாக ஓடுது. பக்கத்தில் தாஜ் டாக்கீஸில் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு ஒரு படம், முத்துராமன், கேரஜா அப்படிலாம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு டே அப்படி கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வெற்றி படத்துக்கு நிகராக இந்த படமும் ஏகப்பட்ட கூட்டம், பெரும்பாலும் ஆண்களால் மட்டுமே, அது ஃபுல்லாக பெண்கள் கூட்டம். இங்கே ஃபுல்லாக ஆண்கள் கூட்டம் வந்து இந்த படத்தையும் வெற்றி படம் ஆகிட்டாங்க. அது இதே மாதிரி கதை, கேரஜா கேரக்டர் அப்படி கிராமத்தில் இருக்கிற முத்துராமன் லவ் பண்ணுவா, ஒரு தேட்டரில் பெருக்கிறவ, அதுக்கப்புறம் காய்கறி விற்கிறவளாக இருப்பாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை யாரோ ஒருத்தர் நான் உன்னை பெரிய லெவலுக்கு மாடர்ன் கேளாக மாற்றுறேன்னு மாற்றுவார். மாடர்ன் கேளான அப்புறம் நான் திருப்பி காய்கறி விற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள் ஒரு நடிகையாக மாறி
மிகப்பெரிய அளவுக்கு கமலாதேவின்னு ஆகிடுவார். அதுக்கப்புறம் முத்துராமன் வந்து அவர்கிட்ட, ஐயோ இப்போ என்னுடைய பழைய அந்த மருதாயை காணும், எனக்கு ஒன்றை பார்த்தாலே பயமாக இருக்குது, நீங்கள் மிஸ் கமலாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். அவருடைய வாழ்க்கையில் அவன் அப்போற்பட்ட வெற்றியை அடைஞ்ச பிறகு உண்மையான காதல், உண்மையான அன்பு, உண்மையான குடும்பம் எல்லாத்தையும் இழந்துடுறான். அப்படியே நிற்கிற மாதிரி தான் அந்த படம் முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வந்து இது வெற்றி பெற்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஷோ தான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணினார், நாடகமாகவும் போட்டார். ஒரு பெர்னாஷாவோட நாடகம், அந்த நாடகத்துக்கு தவிர இவர் பண்ணார். பின்னால் இந்தியில் தேவானந்தன் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அவரை வச்சு பாசு சட்டர்ஜின்னு ஒரு டைரக்டர், அவர் இந்த படத்தை கொஞ்சம் மாற்றி ஒரு கிராமத்து பொண்ணு அவளை ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு பெரிய சிங்கராக மாற்றுறேன் அப்படின்னு கொண்டு போய், அதே மாதிரி அவள் பெரிய சிங்கராக ஹிட்டெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஈகோ கிளாஸில் அவள் போயிடுறா. அவர் ஒரே ஒரு 4 செகண்டில் படத்தை முடிப்பாங்க. அவள் பாடின பாட்டை கேட்டுனே இருக்கார், கேட்டு முடிச்சு ஏக்கத்தோடு இருக்கார். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வந்து நிற்கிறாள். ஆனால் பாசு சட்டர்ஜியோட ரஜினி கந்தா அப்படிங்கிற படம் என்னை மெய்மறக்க வச்ச ஒரு படம். சோடிசி பாத் இன்னும் பல நல்ல படங்களை எடுத்தவர். திருப்பி இங்கே வந்தோம்னா நாசர் முதல் முறையாக டைரக்ட் பண்ண அவதாரம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் இப்போவும் ஞாபகம் இருக்குது, அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை அப்படின்னு அவர் பாடும்போது இளையராஜா குரலில் அந்த ஏக்கம், அந்த நடிகனாகணுன்ற தவிப்பு எல்லாம் வரும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த படமும் அவர் பெரிய நடிகராகிறதுக்கு சென்னைக்கு வராரு, மனைவியை இழக்கிறாரு, அது காரணமானவனை கொலை பண்ணுறாரு. இப்படி கச்சாமச்சான்னு போய் முடிஞ்சு ஏதோ ஒரு படமாக முடிஞ்சிடும். கமர்ஷியலான படம் ஓடல, ஆனால் பார்க்கும்போது ஓரளவுக்கு நாட் பேட், ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுத்தது. அதையும் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு உற்சாகமான ஒரு நடிகன் பேக்ரவுண்டை வச்சு படம் சிவாஜி கணேசன் நடித்த ராமன் எத்தனை ராமனடி. வணக்கங்க, என் பேர் காப்பாற்றாம நான் கிராமத்துல வந்திருக்கேன். நானும் நல்லா நடிப்பேன். சத்தம் போட்டு நம்ம 2 பேரும் சேர்த்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. வாடா, சத்தம் போடாதா. இப்ப கூட அழகாவே இருக்காங்கய்யா. பெருமா, ஏப்பா இந்த கூட்டத்துல ஒழுங்கா டயலாக் பேசுற வேலை யாராவது இருக்கீங்களா? சார் நான் தான் சார். அப்பா நீ வேண்டாம்ப்பா. இந்தப்பா நீ வா. வர முடியாது சார், நான் தான் சப்ளையர்கிட்ட வசனம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சார் வந்தேன். உன்னை என்ன விஷம் சாப்பிடுவா கூப்பிடுறேன், வசனம் பேசத்தானே கூப்பிடுறேன். போயா. முடியாது சார். ஏப்பா யாராவது ஒழுங்கா வசனம் பேசினா 25 ரூபாய் கிடைக்கும் இல்ல? அதிங்கோப்பன் நான் 25 ரூபாயா? நான் பேசணும் சார், நான் பேசணும் சார். யாரப்பா அது? புதுமுகம் சார். ஏப்பா உன்னை பார்த்தா வசனம் பேசுற முகம் மாதிரி தெரியலையே. சொல்லு. எங்க அப்ப இதை சொல்லு. இந்த நாட்டில் ஏழைகள் வாழ வழி இல்லையா? இந்த நாட்டுல ஏழைகளுக்கு வாழ இலையே இல்லையா? வாழைகளையாவது வெத்தலையாவது. உனக்கெல்லாம் டயலாக் வராது, போப்பா அந்த பக்கம். எங்க ஊர்ல கட்டபொம்மு நாடகம் எல்லாம் பாத்துருக்கேன் சார். நான் அப்படியே பாடுவேன் சார். இந்த பாருங்க சார். போகாதே போகாதே என் கணவா, என் கணவா, நான் பொல்லாத சொப்பனோ கண்டேன் ஐயா, ஐயா பொல்லாத சொப்பனோ கண்டேன் ஐயா. கண்ட சொப்பனத்தை சொல்லாவிட்டால் கத்தியால் குத்துவ பாதங்கள்ல சார். சார் நான் வாயாலேயே மோர் சிங்கெல்லாம் வாசிப்பேன் சார். புல்லாங்குழல் கூட நல்லா வாசிப்பேன் சார். இத பாருங்க சார். சினிமாவில வில்லாதி வில்லன் வீரப்பா வர்றாங்க சார், அதே மாதிரி சிரிப்பேன் சார். நான் அழ சொன்னா அப்படியே அழுதுருவேன் சார். தம்பி இங்க வா. உனக்கு வேற என்ன தெரியும்? தெரியும் சார், 10 பேர் சாப்பாட நான் ஒருத்தனே சாப்பிட்டுருவேன் சார். ஆமா சார், எனக்கு 25 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ₹1,00,000 ஆக்கி ஜமீன்தார் கிட்ட கொடுத்துட்டு தேவகி அம்மாவை கண்ணாலம் கட்டிடுவேன் சார். நான் சொல்றபடி செய்யறியா? செய்யறேன் சார். அப்போ உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. வெரி குட், வெரி குட். அந்த படத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு லூஸ் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சாப்பாட்டு ராமன் நடிகனாகி மிகப்பெரிய உயரத்தை தொட்ட பிறகு அவனுடைய காதலை இழந்து அந்த காதலின் பெண்ணை அவனே வளர்த்து அந்த பெண்ணுக்கு ஒரு துன்பம் வரும்போது அவளுக்காக தான் தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு
கதை அமைப்பு. இது என்னன்னு தெரியல. இதில் இந்த மாதிரி சினிமா நடிகை அல்லது நடிகர் அப்படிங்கிற பேக்ரவுண்டில் வந்த பெரும்பாலான படங்கள் அவங்கள ஏதோ ஒரு தியாக தீபமாக மெழுகுவர்த்தி மாதிரி தங்களை தாங்களே உருக்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிற படங்களாகவே எல்லோரும் பண்ணிட்டாங்க. ஸ்ரீபிரியா நட்சத்திரம்னு ஒரு படம் பண்ணாங்க. அப்படி தான் அவங்க நடிப்பாங்க, அவங்களுக்காக ஒரு ரசிகர் உருகிறான், அதெல்லாம் போய் கடைசியில் அவங்க செத்து போன அந்த சவ ஊர்வலத்தெல்லாம் பெரிய நடிகர்லாம் வந்து அஞ்சலி செலுத்த மாதிரிலாம் காமிச்சாங்க. என்ன ஸ்டூப்பிடாக இருக்குதுன்னு தோணுச்சு. ஆனால் படம் ஹிட் ஆகிடுச்சு. சில சமயம் மக்களுடைய எமோஷன்றது டச் பண்ணுவேன்னா அந்த படம் ஹிட் ஆகிடுன்றதுக்கு அது ஒரு உதாரணம். ஏணிப்படிகள்னு ஒரு படம், ஆல்மோஸ்ட்டு இந்த படத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு படம் தான். ஷோபான்ற ஒரு நடிகை ரொம்ப குறுகிய காலமே தமிழ் சினிமாவில் இருந்தாலும் நடிப்பினால் தமிழ்நாட்டை மொத்தம் கிறங்கடித்த ஒரு நடிகை அந்த பெண். அவங்க ஊர்வசி அவார்டு வாங்கினாங்க. நடிக்க வந்த ஒரு சில வருடங்கள்லேயே அகில இந்திய சிறந்த நடிகைக்கான விருதெல்லாம் வாங்கினாங்க. அவங்க நடித்த ஏணிப்படிகள்ன்ற படம் இதே தான். தேட்டரில் பெறுகிற பொண்ணு ஒரு ஏழை காதல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி பெரிய நடிகை ஆகிட்டு அந்த ஆள் வந்து பயந்து ஒதுங்கி இவ என்ன பண்ணுறா அந்த படத்தை சுபமாக முடிக்கணும்னு நினச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த நடிகைன்றது நான் இருக்கும் வரை நான் வரத்துக்கு முன்னாலே என்னுடைய புகழ் பேர் இதெல்லாம் முன்னால் போய் நிற்கும், என்னால் ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ நடிகை கமலா இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நியூஸ் பண்ணி உலகத்தை நம்ப வச்சுட்டு அவள் பழைய வழி கனவாகவே தன்னுடைய காதலோட போய் சேர்ந்துடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சு அது மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. பூந்தேனில் கலந்துன்னு ஒரு எஸ்பிபி குரலில் ஒரு பாட்டு அன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ஹிட்டு. இந்த படமும் ஒரு வெற்றி படம் ஆயிடுச்சு. இதில் வந்து அந்த சோகம்லாம் கிடையாது. இப்படி சினிமா பின்னணியில் இப்படிப்பட்ட படங்கள் ஒருத்தரும் பண்ணுறதுக்கு காரணமான ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கு பேஸாக இந்த படம் இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஃப்ரெஞ்சு மொழி படம் ஒன்று தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு பல விருதுகளை குவித்த ஒரு படம். எல்லாரும் ஆர்டிஸ்ட் சார், கலெக்டாங்க சார், பின்னிட்டாங்க சார். ஒரு சைலண்ட் ஃபிலிமுக்கு ட்ரிபியூட்னு சொல்லி ஒரு கலரில் தான் எடுத்தாங்க. ஆனாலும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி சைலண்ட் மூவி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் கடைசியில் கொஞ்சம் டைலாக்லாம் இருக்கும், பார்ட்லி டாக்கி அப்படியே ஆட் பண்ணாங்க அந்த படத்துக்கு. அந்த படம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன், இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னால் இதே லோயல் சர்மான்னு ஒரு படத்தில் நடித்தாருங்க. அந்த வாட் பிரைஸ் ஹாலிவுட்ன்ற படம் அதே மாதிரி அந்த நடிகை விசாரணைக்கு போகிறா, அவன் கீழே வரான், கடைசியில் காம்ப்ளெக்ஸு என்ன. இந்த படத்தினுடைய எண்டில் அந்த கழவனை நடிகன் தனக்கு ஹெல்ப் பண்ண அந்த மென்டரை திருப்பி கூப்பிட்டு தம் ப்ரொடியூசர்கிட்ட இவர் இருந்தால் தான் நான் இந்த படத்தில் நடிப்பேன்னு சொல்லி அவர் சந்தோஷமாக நடிக்க அவங்க 2 பேரும் கட்டி அடித்து நடிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே டைட்டில்ஸ் எல்லாம் ரோல் ஆகும். இப்படி ஒரு படமாக தான் அந்த படத்தையும் பண்ணாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் அந்த அளவுக்கு சினிமாவை பற்றி நடிகர்கள் அவங்க நடிகர்களை வச்சு எடுத்த படங்களுக்கு நடுவில் ஒரு படம், நீங்கள்லாம் ஒரு வார்த்தையை எல்லோரும் இந்த காலத்து பசங்களாம் சொல்கிறாங்கப்பா காண்டாயிடுச்சு அப்படின்னு. அந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில் முதல்ல இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க போட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டது இந்த படத்தை பார்க்கும்போது தான். உத்தம வில்லன் அப்படின்னு ஒரு படம் கமல்ஹாசன் வச்சு வந்தது. அதில் அவர் ஒரு நடிகர், ஒரு பக்கம் அப்படி ஒரு அட்ராசிட்டியாக அவன் என்ன தான் பெரிய சூப்பர் ஸ்டார் பெரிய ஹீரோவா அப்படின்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் எப்போ பாரு அவர் எந்த பொண்ணாலும் கட்டி பிடிச்சி பாரு, பின்னால் தடுவார், கிஸ் பண்ணுவார், அதெல்லாம் குழந்த மாதிரி அவங்க தடவிப்பாங்க. அவர் அப்படி இப்படி செல்லம் கொஞ்சி ஐயோ தாங்க முடியாமல் போய் அதில் அவருக்கு ஒரு குழந்தை வந்து அது ஜெயராம்னு ஒரு நடிகர், அவர் வந்து இவன் என்னுடைய டாக்டர் ஆனால் நீங்கள் தான் பயாலஜிக்கல் ஃபாதர் இப்படின்லாம் சொல்லி அதில் ஒரு சோகத்தை சொல்லி அதில் அவங்க நடிக்கிற படம்னு ஒரு படத்தை காமிப்பாங்க. அது பேர் நகைச்சுவை படம்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த நகைச்சுவை படம் தான் இன்னும் பெரிய பொறுமையை சோதிச்சு அப்படி ஒரு மொத்த படத்தையும் எப்படிடா பார்த்து முடிப்போன்ற அளவுக்கு துன்பத்தை கொடுத்த உத்தம வில்லன் அப்படிங்கிற ஒரு படமும் இதே மாதிரி ஒரு பின்னணியில் வந்தது அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணுற அதே நேரத்தில் ஒரு நல்ல படத்தை பற்றியும் சொல்லணும். நல்ல படம்னு வரும்போது நான் பேசின அத்தனை படங்களுமே நம்ம எல்லாரும் பார்க்குற வெகுஜன சினிமா அல்லது கமர்ஷியல் சினிமா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா எப்படியோ நான் சொல்லுவேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொல்கிறேன், ஜனங்களுக்காக தான் படம் எடுக்கிறோம். அதில் அந்த 2 மணி நேரம் அவனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு டைரக்டரால் தான் ஒரு வெற்றி படத்தையும் ஒரு நல்ல படத்தையும் கொடுக்க முடியும். அப்படிங்கிற தருணத்தில் இன்னொரு பக்கம் பேரலல் சினிமா அல்லது ஆர்ட் ஃபில்ம் அப்படின்லாம் சொல்லப்படுகிற ஒரு வட்டமும் இருக்குது. அதுவும் ஒரு தன்னளவில் ஹெல்த்தியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு வட்டம் தான். இந்தியாவில் அந்த மாதிரி படங்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சத்யஜித் ரே.
அவர் வந்து நஷ்டம் வந்திருந்தால் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க முடியாது. ஏற்கனவே ஒரு 35 படம் அவரும் தன்னுடைய வாழ்நாளில் பண்ணியிருக்காரு. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஆஸ்கார் இங்கே வந்து கொடுத்தாங்க அவருக்கு. அப்படிப்பட்ட சத்யஜித் ரே நாயக் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். ஒரு பிரபலமான சூப்பர் ஸ்டார், பெங்காலில் வங்க மொழி திரைப்படங்களில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒருத்தர், உத்தம் குமார்னு அங்கே பெருசாக இருந்த நிஜமாகவே சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒருத்தர் தான் இந்த ரோல்லையும் நடிக்கிறார். அந்த நடிகருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்குது. அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி சர்வன் பிளேட்லாம் போக மாட்டாங்க இல்லையா. ஸோ ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் அவர் கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு அந்த அவார்டு வாங்குறதுக்காக கிளம்பி போகிறார். அவரை எப்படியாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு இளம் ஜர்னலிஸ்ட் ஷர்மிளா டாகூர்ன்றவங்க அதில் நடிச்சாங்க. பின்னால் பெரிய ஹீரோயினாக வந்தாங்க ஹிந்தியில். அவங்க ரே தான் இதுக்கு முந்தின ஒரு படத்தில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அவங்க அந்த ஜெர்னலிஸ்டாக வந்து அவர்கிட்ட எப்படியோ பேசி அந்த லாங் ஜேர்னியில் அவர்கிட்டேருந்து அவர் குடிக்க குடித்து மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக பேச ஆரம்பித்து இவங்க எல்லாத்தையும் குறிப்பிடுத்துக்கிட்டே வராங்க. I'm drunk. আপনাকে আমি কয়েকটা প্রশ্ন করতে চাই। আজকে আমার নামে কাগজে একটা খবর বেরিয়েছে, জানেন? ভেতরের ব্যাপারটা জানেন? না। জানতে চান না? কি দরকার? আপনার ইন্টারভিউ যে কমপ্লিট হবে না? না হোক, কোনো ক্ষতি নেই। না কিন্তু জানেন একজন বিবাহিতা। কোনো প্রয়োজন নেই অরিন্দম বাবু। কি বলছেন প্রয়োজন নেই? আমার প্রয়োজন আছে। আমার কি প্রয়োজন? জমে আছে এখানে। একটা লোক নেই যাকে বলি আর যারা আসে জানেন, যদি কোনোদিন ভরকে যায় তাহলে কোনো শালা ধরে নিলে আপনার সব বলা হয়ে গেছে, আমি সব জেনে নিয়েছি। কি করে জানলেন? অনুমান করে। আপনি অনুমান করতে পারেন তাহলে? কেন পারবো না? আমার নতুন ছবি কেন মার খাবে তা অনুমান করতে পারেন? হয়তো পারি। কেন বলুন তো? আপনার কাজে মন ছিল না বলে, কাজ ভালো হয়নি তাই তো। দেখলেন তো আপনার দেবতুল্য নায়ক? দেখলাম। ব্যাস, এবার আপনি যেতে পারেন। আর আপনি? আপনি আগে ঘরে যান, তারপর আমি যাব। আর আপনি যা খুশি তাই লিখতে পারেন।
anything. I don't care. முழுக்க முழுக்க அவர் இன்னைக்கு இப்படி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்காக அவர் கடந்து வந்த பாதையில் அவர் எத்தனை பேரை எட்டி உதைச்சிருக்காரு, ஏறி மிதிச்சிருக்காரு, எவ்வளவு கருப்பான பக்கங்கள் நிறைந்ததாக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது, எவ்வளவு அழுக்கு நிறைந்ததாக அவருடைய உள்ளம் இருந்திருக்கிறது, அவ்வளோ வெளியில் வருது. அவர் இந்த பொண்ணுக்கிட்ட மனம் திறந்து குடிபோதையில் பேசும்போது மொத்தம் முடியும் போது இந்த பொண்ணை ஆடி போயிடுது. எல்லாரும் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற இந்த மனிதனுக்கு பின்னால் இப்படி ஒரு குருவர ராட்சசனா அப்படின்னு அவங்க மிரண்டு போயிடுறாங்க. டெல்லி வருது, வழக்கப்படி அவர் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே தன்னுடைய ரசிகர்கள் பார்க்கறதுக்கு வெளியில் இறங்குறாரு. எல்லாரும் அவருக்கு மாலை போடுறாங்க, எங்கள் ஹீரோ அப்படின்னு கூச்சல் போடுறாங்க. அந்த சந்தோஷத்தில், அந்த கொண்டாட்டத்தில் அந்த கதாநாயகன் அவங்களோட போகிறாரு. இவங்க முதல்ல இறங்குறாங்க, அப்படியே நடக்கிறாங்க. அந்த பேக்கை திறந்து அவரை வச்சு எடுத்த எல்லா குறிப்புகளையும் ஒரு தடவை பார்த்து திரும்பி தூரத்தில் பார்க்குறாங்க. அவனுக்கே உரிய அந்த உற்சாக பிம்பம், பொய் பிம்பத்தில் அவன் திளைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். சரி, இந்த சமயத்தில் இவனுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த கருப்பு பங்குகளை மக்களுக்கு சொல்லி நாம் என்ன சாதிக்க போகிறோம்? மக்கள் அந்த பிம்பத்தோடவே அவனை பார்த்துட்டு போட்டோம், அவனும் அந்த பிம்பத்திலேயே பார்த்துட்டு போட்டோம். ஏன்னா உண்மையான வாழ்க்கைங்கிறது அவனுக்கு இல்லை, எம்டி. அதனால் அதை சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மொத்த குறிப்புகளையும் கிழித்து ஒரு குப்பத்தொட்டியில் அப்படி போட்டுட்டு அது போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் சத்யஜித்ரே அப்படின்னு நாங்கள் செலுத்து கொண்டாடுறோம். அதாவது ஒரு பிகினிங், ஒரு எண்டு, அது மட்டும் இல்லை சினிமா. இந்த ட்ராவலுக்கான எண்டில் அதுக்கான ஒரு பர்பஸ். இதில் எல்லா மனிதர்களுக்கும் கருப்பு பக்கங்கள் இருக்குது. எவரிபடி ஆஸ் எ ஸ்கெலட்டன் இன் தர் பேக்கெட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி. அதுதான் பில்லி வைல்டர் தன்னுடைய பல படங்களில் வந்து நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரே தீமை வச்சு ஏறக்குறைய ஒரு 40 படம் பண்ணார். பில்லி வைல்டர்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, அவர் எடுத்ததில் மிக அற்புதமான ஒரு படம் ஃபெடோரா அப்படின்னு ஒரு படம். அது ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் இதே மாதிரி ஒரு சினிமா நடிகை பின்னணியை வச்சு ஒரு நடிகை சூப்பர் ஸ்டாராக இருக்கா. அந்த கட்டத்தில் வருஷம் அவள் வந்து தன்னுடைய அழகு குறையக்கூடாதுன்றதுக்காக போய் கொஞ்சம் ஒரு 6 மாதம் சுவிட்சர்லாந்து போய் முகத்தை டெஸ்ட் ஒரு சில சிகிச்சையெல்லாம் பண்ணிப்பாங்க. அந்த முக அழகு, பொலிவு, ஸ்கின் அப்படியே இருக்கணும் அப்படின்னு. ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அதில் தப்பாக போய் அவங்க முகம் கொஞ்சம் குரூரமான முகமாக மாறிடுது. ஸோ ஒரு வருடம் ரிட்டையராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க எப்போ ஒரு முறை ஒருத்தரோட வாழ்ந்த போது பிறந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அம்மானு வெளிப்படையாக சொல்லிக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த இமேஜ் போயிடும். அது வேறு ஏதோ ஒரு இடத்துல தனியாக ஏகப்பட்ட காசை கொடுத்து அவங்கள வளர்த்துன்னு இருக்காங்க. அந்த வளர்ந்த பெண் இன்றைக்கி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு அம்மா பார்க்க வருது. அவள் தூரத்துலேருந்து ஓடி வரத மாடியிலேருந்து பார்க்குற இந்த ஃபெடோரா, இந்த நடிகை மேனேஜர் கூப்பிட்றா, ஃபெடோரா திருப்பியும் நடிக்க போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. எப்படி மேடம்? இந்த முகத்தோடு, இந்த முகத்தோடு இல்லை, அந்த முகத்தோட அப்படின்வா. அது தெரியாத அப்பாவித்தனமாக அந்த பெண், அவளுடைய மகள் உள்ள வருவா. டார்லிங், அம்மாவுக்காக நீ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவனுடைய இடத்த நீ டேக் ஓவர் பண்ணிக்கணும், நீ ஃபெடோராவாக மாறணும். மக்களை பொறுத்த வரைக்கும் ஃபெடோராவுக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கலை, அவன் முக அழகு போகலை, அவள் இன்னும் அதே அழகாக தான் இருக்கா அப்படின்னு நம்பணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து அவள் ஹேர் கலரெல்லாம் கொஞ்சம் மாற்றி ஏறக்குறைய இவளுக்கும் அவளுக்குமான இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்களையும் மேக்கப் அப்படிங்கிறது மூலம் போக்கி கிராண்டாக ஃபெடோராவின் 25வது படம், அந்த பொண்ணுக்கு அதான் முதல் படம், அதுக்கு முன்னால் ட்ரைனிங்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அவளுக்கு நடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு 25வது படம் என்று அறிவிக்கப்படும் அந்த படத்தில் அந்த மகள் முதல் படமாக நடிக்கிறாள். அவளுக்கு அது முதல் படம். ஆனால் மக்களுக்கும் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஃபெடோராவோட 25வது படம் அப்படியே இருக்காங்க. இன்னும் கேட்டால் போன தடவை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்காங்க. அந்த யூத்து, அந்த இளமை, ஐயோ சான்ஸே இல்லை, எப்படி இந்த பொண்ணு இப்படி இருக்கா இன்னெல்லாம் மிரண்டு போகிறாங்க. அங்கே அவளுக்கு கதாநாயகனாக ஒரு புதுமுகம் வரான். அந்த பையன் சொல்கிறான், மேடம் நான் சின்ன பையனாக இருந்துச்சு உங்கள் படத்தை பார்த்துருக்கேன், தேட்டர்லேயே என் பேண்ட்லாம் கொஞ்சம் ஈரமாயிடுச்சு அப்படின்னு வெக்கத்தோடு சொல்கிறான். அவன் அச்சுச்சோ அது எங்கள் அம்மாடா அப்படின்னு சொல்ல முடியாது, இவனை விட பெரியவன். ஆனால் அவனுக்கு அவனை விட ரொம்ப மூத்த ஒரு சீனியர் நடிகை. அவங்ககிட்ட இவனுக்கு ஒரு அஃபினிட்டி வருது, ஒரு காதல் வருது. அவனும் அப்பா இவ்வளோ பெரிய படராக நம்ம காதலிக்கிறான், அவனும் காதல் வாய்ப்படுறான். இது டேஞ்சர்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனே அவளை திருப்பி கொஞ்ச நாளைக்கு தனிமையாக வச்சு மீண்டும் மூவியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை மறந்துடு, அவனை பார்க்கக்கூடாது, இப்படிலாம் பண்ணுறாங்க. இந்த பொண்ணால் தாங்க முடியல. எவ்வளோ நாளைக்கு நான் இன்னொருத்தராக இருக்கிறது, என்னுடைய சுயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு துடிக்கும்போது சாகர வரைக்கும் அப்படின்வாங்க.
நான் சாகிற வரைக்கும் ஃபெடோரா இருக்கிற வரை, ஃபெடோரா அப்படிங்கிற இந்த முகத்தை பாரு, நீ கிடையாது, நீ ஃபெடோரா அப்படின்னு மிரட்டிடுவாங்க. பொண்ணு தாங்க முடியல, கோபம், ஆனால் தப்பிக்க முடியல. ஒரே வழி, திட்டத்தனமாக வீட்டை விட்டு ஓடுறா, பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போகிறா, ஒரு ட்ரெயின் வருது, தொப்புக்கிட்டே அதுக்கு முன்னால் போயிடுறான். வேறு வழியே இல்லை. அடுத்த நாள் செய்தித்தாள்களில் ஃபெடோரா ட்ரெயினில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற நியூஸை கொடுத்துட்டு, உண்மையான ஃபெடோரா இன்னும் கண்ணீரோடு உட்காந்துக்கிட்டு தன்னுடைய ஈமச் சடங்குகளையும் தன்னுடைய உடம்பை வச்சு இருக்கிறத பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்து போகிறதையும் இவளே பார்க்குறா. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான படமாக ஃபெடோராங்கிற படத்தை அந்த பில்லி வைல்டர் எடுத்தது. அவரை பற்றி பின்னால் நிறைய பார்ப்போம். ஸோ சினிமா நடிகை அல்லது சினிமா நடிகர் இவங்களை பற்றி இதில் வந்து சினிமா பின்னணி இருக்கிற படங்கள் சேர்க்காதீங்க, அது இன்னும் தனி. ஒரு டைரக்டரை சார்ந்து பின்னணியாக வைத்து கொண்ட படங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பின்னணியாக கொண்ட படங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. வெறும் நடிகை அல்லது நடிகரை மட்டுமே பின்னணியாக கொண்டு வந்த படங்களே ஏறக்குறைய இந்த மார்னிங் குளோரியினுடைய தாக்கத்தில் வர ஆரம்பித்து 450 தாண்டிடுச்சு அப்படிங்கிறத நான் சொன்னேன். எல்லா மனிதர்கள் மனசுலேயும் இருக்கிற அந்த ஒரு ஆசை, அந்த சினிமா பிரபலங்கள் அந்த ஜொலிப்பு அதெல்லாம் பார்த்து நம்பி நம்மளும் அங்கே போய் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கணுங்கிற ஆசை வெளிப்படுத்தின படங்களை பற்றி பார்த்தோம். இதனுடைய மைய கருத்தாக ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்ல தோணுது. இவங்க எல்லார் மனசிலும் இருக்கிற ஒரு ஆசை, தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. ஆனால் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள், எத்தனை பேர் வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் அங்கே புரண்டு உருண்டு கடைசியில் வீழ்ந்தார்கள் அப்படிங்கிறத சரித்திரம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. Beautiful.